இல்லை நான் கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். இல்லை விரும்பாதது ஒரே மாதிரி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆங்கிலம் நல்லா பேசுறீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நல்லா அழகாக ஃபோன் பார்த்து ரொம்ப அழகாக நல்லா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாரும் சந்திச்சதுல. ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏன்னா 2வது ஸ்டுடியோ ஆரம்பிக்குது. எனக்கு ஏன் க்ளோஸ் டு த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் சொன்னேன்னா எனக்கு அவரை தெரியாது. ஆனால் அவரை ஃபஸ்ட் டைமாக நான் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இது ஃபஸ்ட்டாக ஜிமா செகண்ட் ஜிமான்னு கேட்டேன், 2வது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வயசு என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு 26 28 சொன்னாங்க. 30 கிராஸ் பண்ணாரு. ஒரு 28 வயசுல 2வது ஜிம் ஆரம்பிக்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி முதல்ல உடல் பயிற்சி சார்ந்த ஒரு தொழிலை தொடங்கணுங்கிறதுக்காக முதல்ல ஒரு பாராட்டு சொல்லணும். ஏன்னா நிறைய தொழில் இருக்கு, அதுவும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய திங்க் பண்றாங்க. நிறைய தவறான வழியில சின்ன வயசுலேயே போயிடுறாங்க. பணம் இருக்கு, இன்னைக்கு நம்ம கேட்க யாரும் இல்லை அப்படின்னா நிறைய போயிடுறாங்க. ஆனா ஒரு கூட்டத்தை வழிநடத்துறதுக்கு எப்பவுமே ஒரு தலைவன் தேவை. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வழிநடத்த இந்த மாதிரியான உடற்பயிற்சி கூட ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ அந்த வகையில சின்ன வயசுல இப்படி ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அதுல அடிபட்டு லேர்ன் பண்ணி 2வது ஒரு பயான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் சென்னைக்கு பெரிய கனவோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்படி ஓடி இருந்துச்சு. அப்பா இருக்க சண்டை எல்லாம் இருக்கிற நாங்கள் எல்லாம் விட்டு ஒரு 10,000 ரூபாய் அப்படியே கேட்டு வாங்கிட்டு ஏதோ ஒரு குறுக்கு தெரியும் இந்த சென்னை நம்மளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் வந்ததுக்கு தான் தெரிஞ்சுட்டு சென்னை வந்து எல்லாரையும் பார்க்குற மாதிரி அவனையும் பார்க்கணும், நல்லா ஸ்பெஷலாக பார்த்து கற்றுருக்கீங்க. 10,000 ரூபாய் தீர்ந்து போனது எப்படின்னா அந்த பீச்லேயும் காலையில் எதுக்கு சுற்றுலாம் தெரியுது. அப்பெல்லாம் சொல்லுவோம், இந்த பக்கம் தானே எம்ஜிஆர் போனாரு, இந்த பக்கம் தானே கலைஞர் வந்தாரு, இந்த பக்கம் தானே ரஜினி போனாரு, இப்படிலாம் கதை நாங்களாம் பேசிட்டு நாங்கள் என் ஃப்ரெண்டு பேசிட்டு போகும்போது ஒரு நாள் நம்மளையும் இந்த உலகம் பேசுவோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுல்ல. அங்கிருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து நிற்கும் போது தான் நானும் தம்பி எடுப்பாங்க. ஸோ இங்கே ஆரம்பிச்ச அவருடைய வாழ்க்கை நாளைக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஒரு 50 பிரான்ச் போடுற அளவுக்கு அவருடைய முயற்சியும் உழைப்பும் இருந்தால் எல்லா இடத்துலையும் சாத்தியம் அப்படிங்கிறாங்க. இந்த தன்னம்பிக்கை இருக்கு. நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் நமக்கு கொடுக்கறதே தன்னம்பிக்கை தான். ஏன்னா அவங்களும் ஜீரோன்னு தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அப்படிதான் வந்த அவனுக்கு 10,000 ரூபாய் தீர்ந்து போனவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. சினிமாவில் வேற யாருக்குமே தெரியாது. கையில் ஒரு 10-12 ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் இன்னும் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். நமக்கும் நடிக்க வரணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது ஆரம்ப காலத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். அந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்து இந்த காதல் படத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ. ஸோ அப்போ நான் இந்த நடிகனை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எனக்கு அந்த பாடி பில்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்லாம் பண்ணிட்டு இருந்த டைம். இந்த பாடி பில்டிங் பவர் லிஃப்டிங் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் செத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு இப்போ நம்ம முட்டை வச்சு வைக்கணும், அப்புறம் இந்த சிக்கனை கொஞ்சம் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும், சால்ட்டு போடாம, அதுக்கப்புறம் அது வந்து ஆயில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ச் நம்ம வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து வைங்க, சுண்டக்கரை ஊற வைங்க, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அதெல்லாம் வீட்டில் அங்கே செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே வந்தோடனே காசும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும் போது அப்போ மண்ணடியில் ஜிம்ல ட்ரைனர் என் ஃப்ரெண்டு நான் ட்ரைன் பண்ண போயிட்டு கையில் காசு இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல, நீங்க வேலை இருக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்னுடைய கெரியரவே உடற்பயிற்சியாளராக நான் சென்னைக்கு வந்து எனக்கு சோறு போட்டது இந்த உடற்பயிற்சி மாதிரி. அந்த காசை வச்சுக்கிட்டா அப்படி கனவோட சண்டே ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு ½ டே லீவ் கிடைக்கும். ஜிம்மெல்லாம் அப்படி தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னா சண்டே திரும்ப அடுத்த வாரத்துக்கு ஜிம்மே ரெடி ஆகும். எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அயன் பண்ணிட்டு டவுன் பஸ் ஏறி போகிற இடத்துக்கு போனால் நம்மளே நம்ம நிறையா கிடையாது, கூட்டத்துக்கு இறங்கி போகலாம். நம்ம அயன் பண்ணி போட்ட ட்ரெஸ்ஸில் நமக்கு அயன் பண்ணி தான் போட்டு வைப்பாங்க. வேர்த்து இறங்கி போய் அப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இன்னைக்கு எப்பவுமே ஜிம்முக்கு வரும்போது எனக்கு அந்த நாஸ்டாலஜிக்காக அந்த பழைய ஞாபகம் ஒன்று வந்துடும். ஸோ இங்கே தான் நம்ம கெரியர் ஆரம்பித்தோம், இப்படிதான் வெயிட் தூக்கி இப்படிதான் ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் கேட்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறவங்க நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க. இதுக்கு 2 இடத்துல இருக்கு.
அப்படியே இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில உடல் சார்ந்து அப்படியே இருக்கிறது இருக்கு, வளர்ச்சி சார்ந்து அப்படியே இருக்கிறது இருக்கு. நம்ம எப்பவுமே அப்படியே இருக்கிறது என்ன பார்த்து சொல்ற விஷயம்னா, நீங்க எப்படி இன்னும் அப்படியே உடம்ப மெயின்டைன் பண்றீங்க, உடம்பு பார்த்துக்கிறீங்கன்னா ஒன்றும் பெரிய ரகசியமா கிடையாது. உங்களுடைய உணவு பழக்கம், அதுக்கப்புறமா உங்களுடைய உடற்பயிற்சி, அதுக்கப்புறமா உங்களுடைய உறக்கம், இது மூணு ஒரு மனுஷன் சரியா இருந்தா வெற்றி உங்களை தேடி வரும். நீங்க வெற்றி தேடி ஓட வேண்டியதே. ஏன்னா அந்த மூணு விஷயத்துல இருக்கிற டிசிப்ளின் இல்லாம இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்றோம், குறிப்பா யங்ஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிம் ஆரம்பிச்சுட்டு ஒரு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நிறைய கிளாஸ் ஒர்க் ட்ரைனிங், ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கோல்டு விலை ஏறிடுச்சுன்னு மக்கள் பதட்டமா இருக்காங்க. எவ்ரிடே ஏறிட்டே இருக்கு, எவ்ரிடே போயிட்டே இருக்கு, 1 லட்சம் 1.5 லட்சம் ஆயிடும்ன்றாங்க. ஸோ தங்கத்துக்கு எப்பவுமே மதிப்பு குறையிறது. அம்மா அப்பா பாட்டி யார் வழி வச்சு தங்கமும் இன்னைக்கும் அதோட விலைய அது தேடி. காரணம் என்னன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி, அதுக்கு இருக்கிற மதிப்பு, அந்த தரம். அதனாலதான் இன்ன வரைக்கும் கோல்டு அன்னைக்கு 500 ரூபாய்க்கு வாங்கின கோல்டு இன்னைக்கு கொண்டு போய் 500 ரூபாய் இருக்கும். இன்னைக்கு அது 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அதே மாதிரிதான் நீங்க உடம்ப ஒரு இடத்துல உணவையும் உடற்பயிற்சியும் வச்சுக்கிட்டீங்கன்னா கோல்டு மாதிரி உங்க பாடி எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, ஆல்வேஸ். அதனால இந்த உடற்பயிற்சி கூட நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும். தீனதயாளன் ஒரு யங்ஸ்டர்ஸ், அவர் ஆண்டர்பிரனரா அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் பிளஸிங்ஸ் எப்பவுமே வந்துருக்கும். ஸோ பெரிய வளர்ச்சி நோக்கி இந்த நிறுவனம் நகரமாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நந்தா வந்துருக்குது. வாங்க 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 வாங்க, ஹலோ வாங்க. நந்தா தான் தீனா வாரி சார். ஸோ நந்தா உங்களுக்கு பெரிய டான்ஸ் மாஸ்டர், பல பேர் ஆர்டி வச்சிருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட மாஸ்டராக அவருக்கு நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி அதெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ திரும்பவும் ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அதில் நல்ல சாங் பண்ணியிருக்கோம். அப்போ தான் எதுக்காக நல்லா சொன்னா, என்கிட்ட அவர் சொல்லும்போது இந்த நிகழ்ச்சிக்கு இது மாதிரி அவங்க பண்றாங்க, சின்ன பசங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து 2வது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ கட்டாயம் நீங்க வந்தா நல்லா இருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன ஈவெண்ட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்க, ஜிம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு நல்லா தெரியாது, நான் ட்ரைனர். ஸோ அதனால அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு மாஸ்டர் இருக்குன்னா நான் வரேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணேன். ஸோ அதுதான் மெயினாக இந்த இடத்துக்கு வர ஒரு முக்கியமான காரணம். ஸோ அம்மா அப்பா எல்லாரும் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம், ஃபர்ஸ்ட் அவரை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு என்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கூப்பிட்டு நீங்கள் நிறைய கேட்கறது ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா நிறைய விழாக்களில் நம்ம கெஸ்ட்டை கொடுத்துருவோம், அவங்க முன்னாடி விலங்குரியாக கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அப்பா அம்மா கடைசியாக வச்சுருவோம். ஸோ அது இல்லாமல் அது நடந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி. ஐயா ஃபிட்னஸ் ஸ்டுடியோவை சிறப்போடு புதிதாக உருவாக்கப்பட்டு இதை திறந்து வைக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நடிகர் ஆர்யாஸ் மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஐயான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ 18 மாதங்களுக்கு முன்னால் சோழர்கள் திறக்கப்பட்டு சிறப்பான முறையில் இன்றைக்கு அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற் போல் இந்த தன்னுடைய பணியை செய்து முடித்ததன் அடிப்படையில் 2வதாக காரப்பாக்கத்தில் இன்றைக்கு இந்த ஸ்டுடியோவை திறந்து வைத்து உடற்பயிற்சி செய்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த உடற்பயிற்சியை செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில் வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு வடிவமைத்திருக்கின்ற இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சிறப்பான முறையில் இங்க இருக்கின்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இங்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்களை உருவாக்குவதிலும் அதிகமான வாடிக்கையாளர்களை தன் ஸ்டுடியோவில் வருகை தர வைக்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஆகவே இந்த நிலையை மேலும் மேலும் இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்டுடியோவாக இந்த பகுதியில் அதிகமான கிளைகளையும் பிறந்து சிறப்பு மிக்க ஒரு நிறுவனமாக உருவாக்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். குட் ஈவினிங் எவ்ரிஒன். என்ன பேசணும் தெரியல, ஆக்சுவலாக மைக் பிடிச்சா பேச வராது. ஃபிட்னஸை பற்றியும் ஸோ உடற்பயிற்சி பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்னென்ன விஷயம் பற்றி எல்லாமே ஆரியா நான் சொல்லிட்டாரு. அண்ட் நான் தீனாவை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் மேபி தீனாவை தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தீனாவை பற்றி சொல்லணும்னா, தீனா வந்து எனக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் பழக்கம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 6-7 இயர்ஸ் பழக்கம் இருக்கும். நான் அவனை ஒன்றா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பல ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவன் கம்ப்ளீட் பண்ணி என்ன அவன் தோக்கடிச்சிருக்கான். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வாட்டி நான் தோக்கடிச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்னா ஸ்டேஜில் மட்டும் சண்டை போடுவோம். நான் ஒரு வாட்டி வின் பண்ணுவோம், அவர் வாட்டி வின் பண்ணுவோம். இந்த மாதிரி இடையில ஏதோ அவனுக்கு கொஞ்சம் உடம்புல ஏதோ சம் மெடிக்கல் இஷ்யூஸ், மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன இன்ஜுரி. ஸோ அதனால அவனால் கண்டினியூ பண்ண முடியல. திடீர்னு பார்க்குற ஃபர்ஸ்ட் பிரான்ச் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இன்வைட் பண்ணான். அந்த டைம் வந்து எனக்கு ஒரு காம்படிஷன் விஷயம் வர முடியல. ஸோ இந்த பிரான்ச் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி நம்ம மீட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்தான். என்ன விஷயம்னா, நம்ம செகண்ட் பிரான்ச் போனோம்னா டக்குனு மைண்டில் வந்து அந்த ஜாவா சுந்தரேஷன் ஓஹோ அப்படின்னு இப்போ பார்த்தா அப்படின்ற மாதிரி சீரியஸாக உள்ளது சொல்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா என் கூட குரோவான ஒரு பையன். ஸோ நார்மலாக நாங்களாம் ட்ரெயினராக ஒர்க் பண்ணுறோம். ஒரு பிடி எடுக்கணும்னா லைக் என்ன சொல்றது, ஒரு செஷனுக்கு 500 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் பவுடர் விற்று ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறத வச்சு டைட்டை பார்த்துருக்கு. ஸோ அப்படிலாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். டீலாக ரொம்ப லைக் அவங்க அப்பா சப்போர்ட்டில் ஃபுல்லாக மேலே வந்து பாடி பில்டிங் பண்ணல. நானும் அந்த மாதிரி பண்ணுறேன். எல்லாருமே வந்து கீழே இருக்க மேலே வந்து ஸோ இந்த அளவுக்கு பண்ணுறாங்க ரொம்பவே எனக்கு நான் பண்ணுறதுக்கு பெருமையாக இருக்கு. அண்ட் எல்லாருமே காசு கோச் இது வரைக்கும் எங்ககிட்ட 10 ரூபாய் கோச்சிங் வாங்குறதில்லை. அவர் ₹1 கோச்சிங் வரைக்கும் வாங்குறதில்லை. ஏன்னா நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் தெரிஞ்சு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வச்சிருக்கோம் தெரிஞ்சு, எங்களுக்கு ஃபுல் மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட். லைக் நாங்கள் இங்கே இருக்கோம்னா ஸோ எங்களுக்கு இப்போ என்ன சொல்றது, நான் என்னோட ஏபிபி ப்ரோ அப்படின்றோம். ஸோ தீனா இந்த பிரான்ச் போட்டுருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தது வந்து இவங்க மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட ஹயாம் பிரான்ச்சோட செகண்ட் பிரான்ச்சோட இனாகிரேஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இட்ஸ் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த ஹயாம் ஃபிட்னஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு 18 months முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பித்தோம். அஸ் அமச்சூர் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் பேஷனை மட்டும் நம்பி ஆரம்பித்த பிஸ்னஸ். அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சப்போர்ட் என்னோட கிளைண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன பெட்டராக பண்ண யோசிச்சு நாங்கள் ஒரு வருஷத்தில் கற்றுக்கின விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் இந்த ஹயாம் ஃபிட்னஸ் செகண்ட் பிரான்ச்சில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக ஜிம்முன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருந்த ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இப்போ காமன் பீப்புள் எல்லாமே வந்து ஃபிட்னஸ் பண்ணுறாங்க. அது முக்கியம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாடி பில்டர்ஸ் ஒரு காமன் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டூடியோ பில்ட் பண்ணோம். ஒரு காமன் பீப்புள் ரெகுலராக வர மாதிரி நாங்கள் மோட்டிவேட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் குட் ஜிம் ரா எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் ஜாய்ஃபுல், கலர்ஃபுல், பிளேஃபுல் எல்லாமே இந்த பிளேஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக மக்கள் ஜிம்முக்கு வர ஆசைப்படுவாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஹயாம் ஃபிட்னஸோட மோட்டிவ். ஸோ அதனால தான் அந்த மோட்டிவில் தான் இன்னைக்கு ஹயாம் ஃபிட்னஸ் செகண்ட் பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ இந்த ஜிம்மில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 3 days ஜிம்முக்கு வருவாங்க. வீக்கெண்ட்ஸ் யூஸ்வலாக எல்லா ஜிம்மே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் எப்படி நம்ம வர வைக்கலாம்? வீக்கெண்ட்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது போகலாம், ஒரு குட் மியூசிக் கேட்கலாம், ஒரு கொஞ்சம் வைப் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வைபை நாங்கள் ஹயாம் ஃபிட்னஸ் காரப்பாக்கத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்ரி வீக்கெண்ட்ஸ் வி ஹேவ் டிஜே நைட்ஸ் வித் ஒர்க் அவுட். ஸோ ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுன்றது என்னோட கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை இந்த ஜிம்மில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் ஸ்பெஷல் திங் அபவுட் திஸ் ஜிம். அண்ட் தேங்க்யூ சார் அரேஞ்ச் மிஸ்டர். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நாங்கள் கரெக்டாக எல்லாமே பண்ணுறோம்னா எங்களோட ஹெல்ப்னால தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.
நான் ஹெல்த்தியான கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். ஹரி சார், ஹரி அண்ணா கூப்பிடலாம். ஹரி அண்ணா ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். நிஜமா நீங்கள் வந்து ரொம்ப எங்களை வந்து இன்ஸ்பைர் பண்ணுறீங்க. இட்ஸ் மீன்ஸ் உங்களை ஸ்க்ரீனில் நிறைய பார்த்துருக்கோம், மூவிஸில் நிறைய பார்த்துருக்கோம். அது தவிர்த்து நீங்கள் பிக் பாஸில் உங்கள் 2 கேரக்டர் தட் மேக்ஸ் மீ லவ்ஸ் யூ ஸோ மச். எப்படி ஒரு என்ன ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருந்தாலும் அது காமாக கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது நான் நிஜமாக உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். இன்னும் நீங்கள் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா சின்ன பசங்க ஏதோ பெருசாக பண்ணும்போது அது தைரியம் எங்கேருந்து வரணும்னா அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் அந்த தைரியம் உங்களுக்கு வருது ஆக்சுவலாக. ஸோ டூ இன்ஸ்பைரிங்னா நீங்கள் நிறைய படம் பண்ணணும், நான் நிறைய உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஸோ ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நேற்று கூட உங்கள் ஷூட்டிங் இருந்து சொன்னாங்க, அந்த தயார்லாம் கூட இது பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நெக்ஸ்ட் என்னோட பிரதர் ஐஎஃப்பிபி ப்ரோ டேட்டா பிலிப். இப்போ ஒரு ஸ்போர்ட், ஒரு பாடி பில்டிங், ஒரு மென்ஸ் ஃபிசிக்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மனுஷன் ஒரு கோடி பேர் இன்ஸ்பயர் பண்ணுறாரு. பிகாஸ் அவர் ட்ரூ டெடிக்கேஷன். ஏன்னா நானும் ஒரு ஒன்றா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு என்னன்னா நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதில்லை, ஆனால் ஒரு வாட்டி அவர் ஸ்டேஜ் பண்ணும்போது நான் பண்ணுற சந்தோஷம் இருக்குது. என்னால் பண்ண முடியலனாலும் அவர் பண்ணுறாருன்ற சந்தோஷம் இருக்குது. நீங்கள் பெருசாக போகணும், ஒருங்க நீங்கள் ஸ்டேஜ் வைக்கணும், நீங்கள் கால் வச்சுன்னா நான் வச்சாங்க. மாஸ்டர் முத்துசா மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்கள் இன்னும் எங்களை மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் இருந்தனால தான் ஃபிட்னஸ் ஒரு ஆசை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம். நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணி ப்ரோ லெவல் கொண்டு போகிறீங்க, இன்டர்நேஷ்னல் பாடி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகிறீங்க. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் நீங்கள் இன்னும் நிறைய ப்ரோஸ் உருவாக்கணும். நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பிளேயர்ஸ் உங்களுக்கு கூட இருக்கோம். சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.